பழைய கிழிஞ்சு போன பட்டு புடவை, இந்த புடவை எவ்வளவுக்கு போகும் நீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன சார் ஒரு 1000 போகுமா சார்? 35,000 ரூபாய்க்கு போகும் இந்த ஒரு புடவை. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கெமிக்கல் ஜெருகையும் நிறைய விடுறாங்க. அதை நார்மலா அவங்க கடப்பாக்கல்ல தேய்ச்சி பார்க்கறது மூலமா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குன்னு சில ஆசிட் டெஸ்ட் எல்லாம் இருக்கு, அதையும் பண்ணி காமிச்சிடலாம். கிழிந்த பட்டு புடவை, எரிந்த பட்டு புடவை அப்படின்ற இந்த இதுக்குள்ள வந்தீங்க, இந்த பிசினஸ்க்குள்ள வந்ததுக்கான காரணம் என்ன சார்? பழைய பட்டு புடவை, பட்டு வேட்டி கிழிந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இல்ல எரிஞ்ச நிலைமையில இருந்தாலும் சரி, இது அத்தனையுமே அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்காங்க அப்படின்னா அது திருச்சியிலேயே, ஏன் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா அது ஸ்ரீ குமரன் பட்டு சென்டர் மட்டும்தான். வாங்க மற்ற விஷயங்களை டீட்டெயிலா உள்ள போய் பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு பட்டு தொழில் அப்படின்னாவே, பட்டு சென்டர் அப்படின்னாவே இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் ஸ்ரீ குமரன் பட்டு சென்டர். எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? மற்ற நிறுவனங்களுக்கும் நம்மளுடைய நிறுவனக்கும் உள்ள ஏதோ ஒரு வித்தியாசங்கள் சொல்லுங்க சார் பாப்போம். அது ரொம்ப சிம்பிள் சார். இன்னைக்கு யார் வேணாலும் எந்த பிசினஸ் வேணாலும் பண்ணலான்ற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஓகே சார். நம்ம அப்படி கிடையாதுங்க. நம்ம பிசினஸ்ல பண்ணாத கரெக்டா பண்ணணும், இப்படிதான் பண்ணணும்ன்ற ஒரு பிரின்சிபலோட இருக்கும். ஒரு தொழில 320 நாள் பண்றாங்கன்னா அவங்க வெற்றியாளர் சார். அதே 3 வருஷம் பண்றாங்கன்னா அவங்க சாதனையாளர். அதே தொழில புடிச்சு போய் ரொம்ப நல்லா பண்றாங்கன்னா அவங்க ஜாம்பவான். நம்ம ஜாம்பவான் கிடையாது, நம்ம ஒரு சாதாரண ஆள். நம்ம ஒரு 15 வருஷமா அந்த பிசினஸ்ல நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. நீங்க ஏன் சார் இன்னைக்கு எவ்வளவோ தொழில்கள் இருக்கும், எவ்வளவோ கேட்டகரிஸ் இருந்தோம், நீங்க ஏன் சார் இந்த கிழிந்த பட்டு புடவை, எரிந்த பட்டு புடவை அப்படின்ற இந்த இதுக்குள்ள வந்தீங்க, இந்த பிசினஸ்க்குள்ள வந்ததுக்கான காரணம் என்ன சார்? எவ்வளவோ தொழில் இருக்கலாம் சார். மக்கள் ஒரு பொருளை வாங்குறதா இருக்கட்டும், விற்கிறதா இருக்கட்டும், அதுல அவங்க அறியாமையில ஏமாறுறது நம்ம விழிப்புணர்வு கொண்டாந்து அதை அவங்களுக்கு கரெக்டான வேல்யூவை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காண்டி செய்யறதுதான் சார் தொழில். நீங்க நிறைய கேள்வி கேட்கறீங்க, நான் உங்கள்ட்ட சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க சொன்ன அதே பழைய கிழிஞ்சு போன பட்டு புடவை, இந்த புடவை எவ்வளவுக்கு போகும் நீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன சார் ஒரு 1000 போகுமா சார்? 35,000 ரூபாய்க்கு போகும் இந்த ஒரு புடவை. என்ன சொல்றீங்க? ஆமாங்க சார். எப்படி சார் உங்களால 35,000 கொடுக்க முடியுது? அது ஒண்ணும் இல்லை சார். பட்டு புடவை பொறுத்தளவு பட்டு துணிக்கு எந்த விதமான வேல்யூவும் கிடையாது. அதுல இருக்க ஜருகைக்கு உண்டான வேல்யூ தான் நாம பணமா கொடுக்குறோம். அந்த ஜருகையில என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜருகையை பிடிச்சி இது மாதிரி நம்ம நார்மலான கடப்பாக்கல்ல உரசுறப்ப வெள்ளை கலர்ல வந்துச்சுன்னா அது வெள்ளி ஜருகை. அதுவே தேய்க்கிறப்ப இது போல சிவப்பு கலர்ல வந்துச்சுன்னா இது செம்பு ஜருகை. இது விலைக்கு போகாது சார். அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய கடப்பாக்கல்ல வச்சு தேய்ச்சி பார்த்தோம்னா அது வெள்ளையா வந்துச்சு அப்படின்னா அது வெள்ளி ஜருகை ஆயிடுமா சார்? எல்லா புடவையும் வெள்ளி ஜருகைன்னு சொல்ல முடியாது. ஒரு ரீசெண்ட் டேஸ்ல கெமிக்கல் ஜருகையும் நிறைய விடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா தேய்க்கிறப்ப வெள்ளையா வரும். பட் அது ஒரிஜினல் ஜருகை கிடையாது, அது விலைக்கு போகாது. அதை நார்மலா அவங்க கடப்பாக்கல்ல தேய்ச்சி பார்க்கறது மூலமா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குன்னு சில ஆசிட் டெஸ்ட் எல்லாம் இருக்கு, அதையும் பண்ணி காமிச்சிடலாம். ஒரிஜினல் ஜருகையை ஆசிட் வச்சு இது மாதிரி செக் பண்றப்ப நம்ம நார்மல் தண்ணி தான், போர் வாட்டர் தான் வைக்கிறப்ப இந்த மாதிரி ஒயிட் கலர்ல பால் மாதிரி வரணும். தேய்க்கிறப்ப இதுவும் வெள்ளை கலராக தான் வரும். நம்ம சொல்ற கெமிக்கலுங்கிறதும் வெள்ளை கலராக தான் வரும். இல்லை அவ்வளோதான், பால் இல்லை. நான் அந்த ஆசிட் எல்லாம் கையில எடுக்கும் உண்மையிலேயே பயந்தே போயிட்டேன் சார். அப்ப இந்த தொழிலை பொறுத்தளவு உண்மையிலுமே டெஸ்டிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டா சார்? டெஸ்டிங்ன்றது எங்களுக்கு நாங்க இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால பார்த்தோன்னே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். எங்களுக்கு டெஸ்டிங்ன்றது தேவையில்லை. கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சன் அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி பண்றதுதான் டெஸ்டிங். இப்போ வெளியில இருந்து வரக்கூடிய மக்கள் அவங்க டைரக்டா தான் கொண்டு வரணுமா, இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு சார். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் அவங்களோட புடவையை போட்டோ எடுத்து நம்மளோட நம்பருக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணாலே போதும். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்ம ஒரிஜினல் டூப்ளிகேட்ன்றது ஈஸியா சொல்லிடுவோம். இன்னும் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டுல நார்மலா யூஸ் பண்ற கடப்பாக்கல்ல ஒரு சொட்டு தேங்காய் வச்சு கையில நல்லா அழுத்தி தேய்ச்சதுக்கு அப்புறம் அவங்களோட பட்டு புடவைல உள்ள ஜருகையை அதை தேய்ச்சி பார்த்தாங்கன்னா ஒயிட் கலர்ல வந்துச்சுன்னா அது ஒரிஜினல், அதுவே சிவப்பு கலர்ல வந்துச்சுன்னா டூப்ளிகேட். போட்டோலயே நாங்க பார்த்துட்டு சொல்லிடுவோம். அது அவங்களோட திருப்திக்கு வேணா அவங்க தேய்ச்சி பார்த்துட்டு சொல்லலாம். அப்போ வாட்ஸ்அப்லயே போட்டோ எடுத்து அனுப்பலாமா சார்? கண்டிப்பா சார். வாட்ஸ்அப்ல போட்டோ பார்க்கல கண்டிப்பா நாங்க சொல்லிடுவோம் சார். இப்போ நீங்க வெறும் வெள்ளி ஜருகை பட்டு கூட வியாபாரம் மட்டும் தான் பண்றோமா சார், இல்ல வேற எதுவும் சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா சார் இது இல்லாம? ஆமா சார். அது மட்டும் இல்லாம நம்ம பழைய வெள்ளி பொருட்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதையுமே நம்ம அன்றாடம் மார்க்கெட் ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். பழைய வெள்ளியை பொறுத்தளவு இது மாதிரி தேய்ச்சி இது மேல ஆசிட் வச்சு தாங்க செக் பண்ணணும். சார் உண்மையிலேயே சூப்பர் சார். பட்டு புடவையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்றது எனக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சது. நிறைய பேர் கல்யாணம் தண்ணிக்கு கட்டி அந்த புடவைகளை கொண்டு போய் அழகா மடிச்சு பீரோல வச்சதோட மறந்துடுறோம். சோ இது எல்லாத்தையுமே ஒரு ரீவைண்ட் பண்ற விஷயமா இருந்துச்சு சார். நம்மளுடைய இடத்துக்கு வரணும் அப்படின்னா நம்மளுடைய அட்ரஸ் எப்படி சார்? நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி தென்னூர் அண்ணா நகர் மெயின் ரோட்ல ராஜாஜி மகாத்மா காந்தி ஸ்கூல் பக்கத்துலயும் உபரவேலையம்மன் கோயில் எதிர்லையும் உள்ள ஸ்ரீகுமரன் மினியால நம்ம ஸ்ரீகுமரன் பட்டு சென்டர் ரன் ஆயிட்டு இருக்கு. நமக்கு இன்னொரு பிரான்ச் இருக்கு. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உறையூர் புறத்தூர் பஸ் ஸ்டாப் பக்கத்துல உள்ள நயாரா பெட்ரோல் பங்க் எதிர்லையும் நம்ம
நம்ம கடை செயல்பட்டு வருதுங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்க வீட்லயும் பட்டு புடவைகள் பட்டு வேட்டிகள் இருக்கா? அதை எங்கேயும் வேற இடத்துலயும் இங்க கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். நீங்க கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் ஸ்ரீகுமரன் பட்டு சென்டர் மட்டும்தான். வேற எதுவும் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா கீழே தெரியிற நம்பருக்கு இமிடியேட்டா கால் பண்ணுங்க.